வால்பாறை அடுத்த பிகேடிக்கு சொந்தமான வெள்ளமலை எஸ்டேட்டை பரதேசி படம் பாணியில் ஆட்கொள்ளும் புள்ளிங்கோக்கல் தொழிலாளர்கள் அவதி. கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த பிகேடிக்கு சொந்தமான வெள்ளமலை எஸ்டேட் பகுதியில் கடந்த 80 ஆண்டுகளுக்கு முன்பாக தற்போது பணிபுரியும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் முன்னேற்றம் நடப்பட்ட ஆங்கிலேயர் காலத்து பட்டர் ஃப்ரூட் என்னும் அழைக்கப்படும் மரங்களில் தற்பொழுது மருத்துவம் மற்றும் நறுமணப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இந்த பழம் கிலோ 500 முதல் 800 ரூபாய்க்கு வெளிநாட்டுகளுக்கு அதிக விலையில் அனுப்பப்படுகிறது. இந்த 5 ஆண்டுகளாக இதன் மகத்துவம் வால்பாறை பகுதியில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தொழிலாளர்கள் குடியிருப்பில் பல ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட இந்த மரத்தில் உள்ள பட்டர் ஃப்ரூட் பழங்களை பறித்து பிகேடி நிர்வாகத்தின் ஆணை என வாய்மொழியில் வெள்ளமலை எஸ்டேட் மேலாளர் விஜயன் மற்றும் கள இயக்குநர்கள், சூப்பர்வைசர்கள் மற்றும் அப்பகுதியில் உள்ள காங்கிரேட்டர் ராஜேந்திரன், இவர் அதே எஸ்டேட்டில் மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர்களுடைய ஆதிக்கத்தில் தொழிலாளர்களை மிரட்டி பிகேடி நிர்வாகம் இதனை லீஸுக்கு எடுத்துள்ளது என கூறி ராஜேந்திரன் என்பவருக்கு பல லட்சம் ரூபாய் சம்பாதித்து கொடுத்து அதில் வரும் வருமானத்தை எஸ்டேட் மேலாளர் மற்றும் கள இயக்குநர்கள் பங்கு போட்டுக் கொள்வதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பிகேடி நிர்வாகம் எடுத்துக் கொள்கிறது என கூறினால் பிகேடி வாகனத்தில் எடுத்துச் செல்ல வேண்டியதுதானே? இதனை தனியார் வாகனங்களிலும் ஆட்டோக்களிலும் எடுத்துச் செல்வதால் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. புள்ளிங்கோ வேலை என இதனை பிகேடி நிர்வாகம் மற்றும் பொது மேலாளர்கள் கண்டுகொள்வார்களா என தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குமுறுகிறார்கள்.